நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்தட எதிர்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று 2 விஷயங்களை பற்றி பார்ப்போம். அஜித் குமாரின் மரணத்தில் இன்று நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றியும், இரண்டாவதாக நாளை மறுநாள் திங்கட்கிழமை கோவை கவுண்டம்பாளையத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கு வரும் மக்களை காப்போம் பிரச்சார நிகழ்ச்சியை பற்றியும் காண்போம். இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். அடுத்த நாள் தான் கூட்டு போய் அடித்து கஞ்சா போதையில் அடிக்க வச்சு அந்த தம்பி, கஞ்சா பழக்கம் இல்லாத அந்த தம்பியை கஞ்சா போதையை அடிக்க வைத்து நரக வேதனையாக்கி சித்திரவதை பண்ணி அந்த பையனை கொண்டுள்ளார்கள். இது யாருக்குமே வராத தகவல். இது இன்று அப்டேட்டாக வந்துள்ளது. மீண்டும் சில விஷயங்கள் கொண்டு என்றால், இந்த மரணத்திலே அந்த அஜித் குமாரின் மரணத்துக்கு சில நாட்களுக்கு முன்பே ஒரு 500 ரூபாய் பிரச்சனைக்காகத்தான் அந்த பெண் அவர் மேல் காவல்துறையில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வழக்கு பதிவு செய்துள்ளார். அந்த பொண்ணு ஏற்கனவே பல மோசடி செய்துள்ள பொருள். அந்த அம்மா ஏற்கனவே 3 புருஷனை கட்டி மிரட்டி ராலியை கட்டினோடனே அடுத்த நாளே கழட்டி விட்டு போட்டு அமௌண்ட்டு கேட்குறது, பணத்தை மீட்டர் போட்டு கட்டிங் அடிச்சுட்டு ஒரு 10 லட்சத்துக்கு கட்டிங் வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆம்பளையை கல்யாணத்துக்கு போயிடுறது. இப்படியே இது வரைக்கும் 3 ஆம்பளையில் கட்டிங் போட்டு 3 கல்யாணம் பண்ணிக்குது. ஏகப்பட்ட மோசடி போகிறார்கள். அவருக்கு செல்வாக்கு குறையவே இல்லை சென்னையில். ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் வந்துக்கிறாங்க, அரசு இருந்துக்கிறாங்க. அப்பா சர்க்குலேட்டர் இருந்திருக்காரு. அம்மா அரசு வேலையில் இருப்பதால் சென்னையில் தொடர்பு டிஏஜி லெவலில் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அவர் சென்னை லெவலில் இருக்குது. அதனால தான் இப்படி அவர் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருந்தார். அவர் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் அதிகார வர்க்கம் எப்படி அவருக்கு கிடைக்கிறது என்பது தற்போது வைரலாக வருகிறது. ஏன்னா அவர் சாதாரண நாளெல்லாம் இப்படி கூப்பிட்டு விசாரித்து போட்டு அடுத்த நாளில் இத்தனை தனிப்படை அமைச்சு ஒரு பையனை பிடிச்சி மிரட்டி நகையை பழி வச்சு நகை திருடான்னு சொல்லி நகையை திருடவே இல்லை, நகை திருட்டு போகவே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்காக 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அந்த அம்மாள் காவல்துறைக்கு தனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த தம்பியை கூப்பிட்டு விசாரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் கூப்பிட்டு போலீஸ்கார தனிப்படையில் அமைத்து பல சித்திரவதை செய்து அந்த பையனை கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நிகிதா பற்றி பல சம்பவங்கள் வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்றன. அவரோட பிராடு என்பது தற்போது அனைவருக்கும் தெரிய வந்துள்ளது. ஆகவே அஜித் குமார் வழக்கு தற்சமயம் இப்போது இப்படி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்று கோர்ட்டிலே வந்த அஜித் குமார் வழக்கை பல சந்தேகங்களை நீதிபதிகள் கேட்டுள்ளனர். என்ன அகில அந்த அம்மா தினம் ஒரு மாதிரி பதில் சொல்லுது, என்ன சரியான பதில், உண்மையான பதிலாக பொய்யான பதிலான்னு நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காரு. எஃப்ஐஆரில் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிற பதில் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீதிபதி கேட்டு இன்று அனைத்து சோசியல் மீடியாவையும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளார். அதை பற்றி தான் இன்று நான் பேசினோம். எனவே அந்த தம்பியின் வழக்கு மென்மேலும் பல அப்டேட்டுகளை எதிர்கட்சி சேனல் தேர்வு என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எதிர்கட்சி சேனலுக்கு பேசப்படும் நிகழ்வுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு இணைந்திருப்போம், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக நாளை மறுநாள் திங்கட்கிழமை கோயமுத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியிலே நடைபெறும் மக்களை காப்போம் பிரச்சார பயணத்தை பற்றி தான். திங்கட்கிழமை நாளை அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் என்று பிரச்சாரத்தை 2026 சட்டசபை தேர்தலாக துவங்கியுள்ளார். அதிலே அண்ணாமலையும் பங்கேற்பாரா என்று 2 நாட்களாக விஷயங்கள் போய்கொண்டிருந்தன. இந்த நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் அனைவருமே கோவையிலே நாளை வரவுள்ளனர். நாளை வந்தால் நாளை மாலை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும்
வர வாய்ப்புள்ளது. ஏனென்றால் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஊட்டி, நீலகிரியிலிருந்து அனைத்து பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி பங்கு வரும் மக்களை காப்போம் நிகழ்ச்சி பங்கு வர வருகின்றனர். ஆகவே திங்கட்கிழமை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பரபரப்பாக திங்கட்கிழமை ஏற்படும். நாளை மாலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் வர உள்ளார். அநேகமாக நாளை மதியம் 5 மணிக்கு மேல் வருவார் நினைக்கிறேன். திங்கட்கிழமை அப்டேட் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பரபரப்பு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளார். இது பல மக்களையும் எதிர்க்கட்சி அனைத்தரையும் ஒன்றிணைத்து இந்த அளவுக்கு நிறுத்துவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் திடீரென்று பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது கூட்டணியை வலுவாக சென்று கொண்டிருக்கிறார். இது திங்கட்கிழமை கண்டிப்பாக அனைவரையும் கவரும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு இணைந்திருப்போம். எதிர்க்கட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எதிர்க்கட்சிகளால் எங்கள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல